வணக்கம். என் பேர் வள்ளி. நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன். என் பொண்ணு கடலூர் சென்ட் ஆன்ஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. போன வருஷம் 11th, இந்த வருஷம் 12th. நான் இத்தனை வருஷம் அவங்களுக்கு இந்த உதவி மகளிர் சுய உதவி குழுவில் லோன் எடுத்து நான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் லோன் முடியல. அதனால் என்னால் மறுபடியும் லோன் எடுக்க முடியாததுனால ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ நான் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு நான் உதவி கேட்டிருந்தேன். நிறைய பேர்கிட்ட எல்லாருமே செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப நாள் அலக்கழிச்சிட்டு 10 தடவை 15 தடவை நடக்க வச்சுட்டு எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக இழுக்கடிச்சிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் ஃபோனை கூட எடுக்கவே இல்லை. அந்த டைமில் தான் நான் வேலை செய்கிற இடத்துல சொல்லிட்டு வருத்தமாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சார் சொன்னாங்க, நான் ஒரு ட்ரஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அங்கே கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ பிரபஞ்சம் ட்ரஸ்ட்டோட நம்பர் கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த மேடம்கிட்ட சொன்னேன், என்னோடய சூழ்நிலை எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க கேட்டுட்டு நீங்கள் எல்லா ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அனுப்பிச்சி விட்டோம். அதெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பாப்பாவுக்கு படிக்க நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு போன வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸு 34,300 ரூபா ஒரே தொகையாக அமுச்சு எங்களுக்கு மேடம் கட்டி கொடுத்து பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இந்த உதவியை நாங்கள் என்றைக்கும் காலாகாலத்துக்கும் மறக்கவே மாட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க கஷ்டப்படுறவங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு மேடம் மாதிரி நிறைய பேர் முன் படிக்க வைக்க உதவி பண்ணணும். என் குழந்த மாதிரி உள்ள பசங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் வரணும். நீங்கள் நிறைய பேர் கையில் காசு இருந்துக்கிட்டு யாருக்கும் உதவி பண்ணாத இருக்காதீங்க. அவங்களால முடிஞ்சது ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்கள படிக்க வைங்க. ஒரு பிள்ளைங்களுக்கு கல்வி மட்டும் இருந்துட்டா அந்த தலைமுறையே வாழ்ந்துடும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், காசு இருக்கிறவங்க கொஞ்சம் மனம் இறங்கி படிக்க நினைக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுங்க, படிக்க வைங்க. அவங்களோட படித்தா அந்த பிள்ளைங்களோட தலைமுறை மட்டும் இல்லை, படிக்க வைக்கிறதுனால உங்கள் தலைமுறையும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் பெற்றோர்களும் எல்லாருமே 7 ஜென்மத்துக்கும் எல்லா சந்தோஷத்தோடையும் நல்லா இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைக்கு உதவி பண்ணுங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கள கொஞ்சம் கை தூக்கி விடுங்க.